அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வெளியே ஆடியோ இல்லையாமா? ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அருள்மறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே இஸ்லாத்தை பற்றியும் அதனுடைய அடிப்படை தத்துவங்களை பற்றியும் முழு அளவுக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வருடத்திலே ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய வருடங்களிலே நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் கூட ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு மாதம் முழுவதும் உரை நிகழ்த்தப்பட்டது நினைவு இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். நினைவில்லாதவர்களுக்காக அவற்றை முதல் நாளாக இருப்பதால் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். சென்ற வருடம் 30 நாட்களுமே ஏகத்துவமும் எதிர்வாதமும் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டோம். ஏகத்துவ கொள்கைதான் இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் என்பதை விளக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸுகள். ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான வாதங்களை நம்ம சகோதரர்களை எடுத்து வைப்பார்களே, அது எவ்வளவு போலித்தனமானது, பொய்யானது என்பதற்கான சான்றுகள். இதுதான் 30 நாட்களுமே உங்களுக்கு சென்ற வருடம் நடத்தப்பட்டுச்சு. அதற்கு முந்தைய வருடம் ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் தனிச்சிறப்புகள் என்ற ஒரே தலைப்பை எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் எப்படி மற்ற மார்க்கங்களில் எந்தெந்த வகையிலெல்லாம் சிறப்பாக விளங்குகிறது, தனியாக இந்த சிறப்பு வேற மார்க்கத்தில் பார்க்க முடியாது என்று இஸ்லாத்திற்கு மாத்திரம் உள்ள தனிச்சிறப்புகளையாக தொகுத்து தினமும் உங்களுக்கு 30 நாட்களும் ஒவ்வொரு விதமான இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை அறிவுபூர்வமான சான்றுகளோடு உங்களுக்கு அந்த வருடம் சொல்லப்பட்டது. அது உங்களுக்கு ஒரே தலைப்பு தான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்காக சொல்கிறேன். அதற்கு முந்தைய வருடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் தினசரி அவர்களுடைய பிறப்பிலிருந்து அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டதிலிருந்து ஹிஜ்ரத்திலிருந்து அந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு சென்று பத்ர் போர், உஹது போர் வரைக்கும் நம்ம நடத்தினோம். ரமலான் முடிஞ்சு போச்சு. அந்த 30 நாளைக்குள்ள அதான் நிறைவுபடுத்தப்படாமல் இருக்கிற ஒரு தலைப்பு என்று சொல்லலாம். பத்ர் போர், உஹது போர் வரைக்கும் வந்தோம். அதற்கு பிறகு உள்ள சில போர்க்களங்களும் அவர்களுடைய கடைசி காலங்களும் மட்டும் அது 30 நாள் முடிந்து விட்டதுனால அது அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு முந்தின ரமலான் அது. அதற்கு முந்தைய ரமலான் மாதத்தில் நாம் பிரப தொழுகையில ஓதுகிற முக்கியமான சின்னஞ்சிறிய சூறாக்கள், சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கு பாருங்க. குல் ஹுவல்லாஹ் அது ஓதுறோம். அது என்ன சொல்லுது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. குல் அஊது பிரப்பின் நாஸ் இது என்ன சொல்லுது? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சூறாக்களையாக பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சூறா விளக்கமாக, அது மாதிரியான ஒரு 30 சூறாக்களுடைய ஒரு 28 சூறாக்களுடைய விளக்கம், 25 சூறா நினைக்கிறேன், அது உங்களுக்கு தரப்பட்டது. அதற்கு முந்தைய வருடம் நம்ம வழக்கத்தில் உள்ள ரொம்ப பிரபல்யமாக மக்கள் விளங்கி வச்சிருக்கிற யாத்தீன், சூரத்துர் ரஹ்மான், வாக்கியா, இப்படியாக அஹ்ஸாப், இப்படி விளங்கி வைத்திருக்கிற பிரபல்யமாக இருக்கிற அந்த சூறாக்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விளக்கம் தரப்பட்டது. அந்த வகையில தான் இந்த ஒரு மாசம் முழுவதும் ஒரு செய்தியை முழு அளவுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த வருடம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு ஈமானின் கிளைகள். ஒரே தலைப்பு தான். 30 நாட்களுமே உங்களுக்கு ஈமானுடைய கிளைகள் என்ற தலைப்பில் தான் ஒவ்வொரு செய்தியும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லப்படும். முதலில் இன்றைக்கு அறிமுக உரையா இருக்கனால தலைப்புக்கு போக முந்தி
என்னென்னலாம் நீங்க விளங்கிக்கிறதுங்கிறதுக்காக ஒரு பீடிகை தான் இது. அதனால அந்த உரை மெசேஜ்களை விட இது எப்படி அமைந்திருக்கும் என்பதை நீங்க விளங்கிக் கொள்வதற்கு தான் இன்றைக்கு. முதல்ல ஈமான் என்ற வார்த்தை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்லாம்ங்கிறதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈமான்ங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஈமான் கொண்டவர்களே என்று எத்தனை ஆலிம்தாக்கள் பயான் பண்ணுவாங்க. அப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யுது, காதுல விழுந்து. ஈமான் தெரியாத ஆளுமே இருக்க மாட்டாங்க. ஈமான் தெரியுது, இஸ்லாமும் தெரியுது. உங்க மார்க் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், இஸ்லாம்னு சொல்லுவோம். அப்ப ஈமான் என்ற வார்த்தையை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், இஸ்லாம் என்ற வார்த்தையை அறிந்து வைத்திருக்கிறோம். அது என்ன ஈமானுடைய கிளைகள், அது ஒரு முதல்ல உங்களுக்கு சந்தேகம் வரும். முதலில் ஈமான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிய வேண்டியது ஈமான் என்ற சொல்லுக்கு நேரடியான அர்த்தம். ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்ளுதல், நம்பிக்கை வைத்தல், நம்புதல். இதான் ஈமானுடைய நேரடி அர்த்தம். ஈமானுக்கு அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நம்புறீங்கன்னா என் மீது ஈமான் கொள்றீங்கன்னு அர்த்தம். அதை நம்ம வழக்கத்தில் சொல்றதில்லை, அகராதிப்படி சொல்லலாம். மார்க்கரீதியே சொல்ல முடியாது. அகராதிகளை இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி இந்த வார்த்தையை நம்பிக்கைக்கு பயன்படுத்தினாங்க. நீங்க என்னை நம்பலாம், நான் உங்களை நம்பலாம். நீ என்னை நம்புனீங்கன்னா என் மீது ஈமான் வைத்திருக்கிறீர்கள், நான் உங்களை நம்பலாம், உங்கள் மீது ஈமான் வைத்திருக்கிறேன். இப்படியான ஒரு பழக்கத்திலாம் இந்த வார்த்தை இருந்தது. நம்புறது, எதையாவது ஒருத்தர் நம்புறது, ஒரு பொருளை நம்புறது, இதுக்கு பேர் தான் ஈமான் என்று அகராதியில் இருந்தது. இது நம்பிக்கை கொள்றது. இஸ்லாம் என்பது என்னன்னு கேட்டா கட்டுப்படுதல் என்று அதுக்கு அர்த்தம். சாந்தின்ற அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி அர்த்தம் இல்லை. அஸ்லம என்ற வார்த்தையிலிருந்து இஸ்லாம் என்பது பிறக்கிறது. அஸ்லம என்றால் கட்டுப்பட்டான், இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல். முஸ்லிம் என்பது அதுல இருந்தா வருது. முஸ்லிம் என்பது அந்த ஆளை குறிக்கக்கூடிய சொல். முஸ்லிம் கட்டுப்பட்டவன், இஸ்லாம்னா கட்டுப்படுதல், முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவன். ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்ளுதல், மூமின் என்றால் நம்பிக்கை கொண்டவன், மூமினூன் என்றால் நம்பிக்கை கொண்டவர்கள், மூமினாத் என்றால் நம்பிக்கை கொண்ட பெண்கள், முஸ்லிமூன் என்றால் நம்பிக்கை கொண்ட ஆண்கள். இப்படியான மலையா தைத்தாய் வாங்க, மலையா இருக்கலாம். நாலு தைட்டா வாங்க, மலையா இருக்குது செய்யறது. இது இது ஒரு நன்மைக்கு தான், ஏன்னு கேளுங்களேன். அப்பதான் அதுக்கு ஒரு தீர்வு வரும். ஆமாம்மா, யாராவது ஒரு ஆள் 17,000 ரூபா தான் தேவை, ஒரு ஆள் செஞ்சுட்டு போயிடலாம். இந்த மக்கள் 50 பேருக்கு மலையில இல்லாம எவ்வளவு கேட்கறாங்களோ ஒரு நன்மை கிடைக்கும். எல்லாம் நிறைய பேர் தள்ளி தந்துருக்கிறான். 17,000 ரூபாய்க்கு தார்பால் வாங்கி வந்துட்டா போதும், காத்து கொடுக்க வேண்டியதில்லை. தார்பால் வாங்கி போட்டு போயிருங்க. யாராவது ஒரு ஆள் ஏத்துக்கலாம். முதல் நாள் நல்ல நாள், 1க்கு 10 அள்ளி எல்லா நன்மையை தரக்கூடிய நாள் மக்களுக்கு தான். இவ்வளவு பேர் மலையிலிருந்து காப்பாற்றப்படும் போது அவங்க ஆர்வமா இருந்து கேட்பாங்க. அதுல இருந்து நமக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கு வருஷம். அது எப்போல்லாம் பயன்படுத்தப்படுது அப்போனா நன்மை கிடைக்கும். சரி, அவன் முதல்ல இழைக்கிறனும். மேலையும் போகலாமா அப்படின்னா, ஏமா மேல தீ வச்சுக்கிறீங்களா கான்ஃபரன்ஸ் கார்டில்? ஏன் பாருங்க, பள்ளிவாசல்ல இருந்தா ஆடியோ ஏற்பாடு பண்ணி கேட்கலாம், கவுந்து கேட்கலாம். மலையா இருந்தா பள்ளிவாசல் எடுத்துக்கலாம், நம்ம பள்ளி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அப்ப முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு. ஈமான் என்பதற்கு அகராதியில் என்ன அர்த்தம்னா நம்புதல். அகராதியில் இஸ்லாத்துக்கு முன்னாடி அந்த அர்த்தம் தான் இருந்துச்சு. இப்ப என்ன அர்த்தம் ஈமானுக்கு அப்படின்னு சொன்னா, எவற்றையெல்லாம் நம்ப வேண்டுமோ, நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அவற்றை நம்புவது என்ற அர்த்தத்துக்கு இப்ப மாறிக்கிடுச்சு. இஸ்லாம் வந்த பிறகு அதுக்கு என்ன அர்த்தம் ஆகி போச்சுன்னா, நம்ப வேண்டிய விஷயங்களை நம்புதல். எதையெல்லாம் நம்பணும்னு அல்லாஹ் சொல்றானோ அதையெல்லாம் நம்புறதுக்கு பேர் என்னது? ஈமான். அப்ப நம்புறது என்பது எங்க இருக்கும்? நம்புறது உள்ளத்துல உள்ளது. நம்புறதுங்கிறது மூஞ்சில நம்பிக்கை காட்ட இயலாது. ஒரு ஆள் நம்ம இருந்தா கூட நான் யாருக்கு தெரியும், இதயத்துல இருக்கிறதா நம்பிக்கைங்கிறது. கட்டுப்படுதல் என்பது எங்க உள்ளது? செயல்ல உள்ளது. குனியும்பாரு குனிவோம், எந்திரியும்பாரு எந்திரிமோம், போண்டா போவோம், வாண்டா வருவோம். இதை கட்டுப்படுறது. ஒரு ஆள் இன்னொரு ஆள் கட்டுப்படுறா என்று சொன்னா நடவடிக்கைகள் மூலமா தான் கட்டுப்பட முடியும். கட்டுப்படுன்னு சொல்றேன், மனசுலயே நான் கட்டுப்பட நினைச்சிட்டு தெரியா வந்துருமா? ஒரு டீ வாங்கிட்டு வா, உட்காந்துட்டு இருக்காரு, என்னையா மனசுல கட்டுப்பட்டேன், டீ வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வரணும், அதான் கட்டுப்படுதல். அப்ப இஸ்லாமுக்கு அர்த்தம் கட்டுப்படுதல். இஸ்லாம் என்று சொன்னா நீங்க தொழுகிறது இஸ்லாம், நீங்க நோன்பு வைக்கிறது இஸ்லாம், நீங்க குனிகிறது ருக்கு செய்றீங்க அது இஸ்லாம், நீங்க சஜிதால செயல் மூலம் காட்டுறீங்க
சைதா செய்றீங்களா அது இஸ்லாம், தர்மம் செய்றீங்களா அது இஸ்லாம், நாளைக்கு தார்பாய் வாங்கி போட்டு அது இஸ்லாம், மட்டுதா அதெல்லாம் இஸ்லாம். இஸ்லாம்னு சொன்னா கட்டுப்பட்டு நடக்கிற செயல்களுக்கெல்லாம் இஸ்லாம்னு பேரு. செயல்பாடுகள் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் இஸ்லாம்னு பேரு. அல்லாஹ் இருக்கிறான்னு நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்க. அது எங்க நம்புறீங்க? நம்புறீங்க அவ்வளவுதான். அது காட்ட இயலுமா? குனினா குனிஞ்சு காட்ட இயலுங்க, ருக்குன்னா ருக்கு செஞ்சு காட்ட இயலும், நடந்து காட்ட இயலும். காட்ட இயல்ற காரியம் எல்லாம் இஸ்லாம். காட்ட இயலாத காரியங்கள் போய் ஈமான். இது புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்ல வர்றேன். அல்லாஹ் இருக்கான்னு நம்புறீங்க, அதுக்கு பேர் ஈமான். ரசூல் இருக்கிறார் நம்புறீங்க, அதுக்கு பேர் ஈமான். இது அல்லாஹ்வுடைய வேதம்னு ஒரு புஸ்தகத்தை நம்புறீங்க, அதுக்கு பேர் ஈமான். மலக்கு இருக்கார் நம்புறீங்க, அது பேர் ஈமான். சொர்க்கம் இருக்குன்னு நம்புறீங்க, அதுக்கு பேர் ஈமான். நரகம் இருக்குன்னு நம்புறீங்க, அதுக்கு பேர் ஈமான். மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எழுப்புவான்னு நம்புறீங்க, அதுக்கு பேர் ஈமான். எழுப்புன பிறகு விசாரிப்பான்ங்கிறீங்க, அதுக்கு பேர் ஈமான். விசாரித்த பிறகு சொர்க்கத்தில் கொண்டு போய் போடுவாங்கிறோம், அதுக்கு பேர் ஈமான். இதான் ஈமான்ங்கிறது. ஈமான் என்பதெல்லாம் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கைக்கு பேர் ஈமான். அதை வெளிப்படையாக செயல் வடிவம் கொடுக்கிறதுக்கு பேர் இஸ்லாம். ரெண்டு சேர்ந்து இருக்கணும். மூமின் என்ன இருக்கணும்? ஈமானும் இருக்க வேண்டும், இஸ்லாமும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்வதற்கு பெயர் ஈமான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லைன்னு சொன்ன மாதிரி அல்லாஹ் வணங்குற பாருங்க, அதுக்கு பேர் இஸ்லாம். சரிதானே? அப்ப அகராதி பிரகாரம் ஈமான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இதயத்தில் நம்புவது, இஸ்லாம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் செயல் வடிவத்தில் அதை கொண்டு வருவது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இது காலஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமே கட்டுப்படு அஸ்லிம் என்று அல்லாஹ் சொன்னான். கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொன்னார். இதான் இஸ்லாம். கட்டுப்படுறது, கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு பேர் இஸ்லாம். இப்போ கூட நீங்க அதை ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் இஸ்லாம் என்பது இப்படி வித்தியாசப்படுத்தி அவங்களே காட்டுறாங்க. அகராதியில மட்டும் இந்த அர்த்தம் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலே என்ன பண்றாங்க என்று கேட்டா, ஈமான் என்றால் என்ன என்று கேட்ட கேள்விக்கு வேற பதில சொல்றாங்க, இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்ட கேள்விக்கு வேற ஒரு பதில சொல்றாங்க. உங்களுக்கு சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் முதல் வால்யூம்ல ஆரம்பத்திலேயே வரும். என்ன வரும்? ஒரு நாங்கள் சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருந்தோம். ஒருவர் வந்தார், ஒரு ஆள் வந்தார். அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல, புது முகம். ஏன்னா அந்த ஊர்ல பார்த்த முகமா தெரியல, புது முகமா ஒருத்தர் வர்றார். புது முகமா வந்தா வெளியூர்காரர் தானே இருப்பாரு. தெரியாத ஒரு ஆள் வந்து நம்ம என்ன நினைக்குவோம், வெளியூர்காரர். வெளியூர்ல இருந்து வந்தா இந்த காலத்துல வந்தா கார்ல ஏசி போட்டுக்கிட்டு தூசி படியாம வெளியூர்ல இருந்து வந்துடலாம். அந்த காலத்துல வெளியூர்ல இருந்து வந்தா மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். இவர் வெளியூர்ல இருந்து வர்றாரு, அவ்வளவு தூசி, தலையெல்லாம் பரட்டடிச்சு போயிருக்கும், சட்டையெல்லாம் அதுக்கா போயிருக்கும், வேர்வை ஒடிஞ்சிருக்கும். அப்ப பவுடர் கிடையாது, போகலாம் நக்குபா மணிக்கிற இயலாது, கண்ட இடத்துல குடிக்க பாத்ரூம்லாம் கிடையாது. பிரயாணத்துல வந்தாருன்னா பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். அப்ப இந்த வெளியூரா இருக்காரு, மூஞ்ச பார்த்தா வெளியூரா இருக்குது, ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. அந்த ஹதீஸ்ல வருது, ஒரு ஆள் வர்றாரா, வந்தா அவரை பார்த்தோம்னா வெளியூரத்தை மூஞ்சி இது வரைக்கும் பார்த்த மூஞ்சே இல்லை, ஆனா ஆளை பார்த்தா வீட்டுல இருந்து வர்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. இவ்வளவு வெள்ளேர்னு ஆடை, முகமெல்லாம் பளிர்னு பிரகாசமா இருக்குது, உள்ளூர்ல இருந்து வர்ற மாதிரி கோலத்துல வர்றாரு. ஆனால் அவரு யாருக்கு அறிமுகம் இல்லை. வந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்றார். எப்படி உட்கார்றாருன்னு கேட்டா, கண்ணுடைய முட்டுக்கால்களை, முழங்கால் முட்டுக்கால்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முட்டுக்காலோட ஒட்டிக்கிட்டு உட்கார்றாரு. எப்படி உட்கார்றாருன்னா, ரெண்டு பேர் வாங்க ஒட்டி காட்டுங்க, இப்படி உட்காருங்க, வாங்க இங்க வாங்க உட்காருங்க, வாங்க, இது கேமரா அப்படி கீழே உட்காருங்க, அதே இடத்துல உட்காருங்க, ரெண்டு பேர் அத்தை இடத்துல உட்காருங்க. எதுக்கு முட்டுக்க இப்படி எது கேமரா காட்டு, இப்படி திரும்பி பாருங்க, அப்பதான் கேமரா இது வர இந்த பக்கமா. அது வந்தவர் பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இப்படி போய் உட்கார்றாரு, முட்டுக்காலோட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்காலோட அவருடைய முட்டுக்காலை இணைத்து இப்படி உட்கார்றாரு. பாத்துக்கிட்டு ரெண்டு முட்டுக்காலு, என்னடா இருந்தால் புது ஆளா இருக்காரு, நம்ம கூட இப்படி போய் உட்கார மாட்டோம், விறுவிறுன்னு அந்த ஆள் வாட்டுக்கு வர்றாரு, வெள்ளையும் தெளியுமா இருக்காரு, இப்படி உட்கார்றாரு. சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய சந்தேகம், அப்படி பண்றாரு. வந்தவர் சரி மரியாதையாவது அல்லாஹ்வுடைய தூதரே, அப்பதான் எல்லாம் கேட்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசுறதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதரே அதுதான் சொல்லி வேற மாதிரி கூப்பிட மாட்டாங்க. அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, யா முஹம்மத், கேள சொல்லு, இன்னும் தம்பி மாதிரி, முகமதே அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் தான் என்ன சொல்லு அப்படிங்கிறாரு. இஸ்லாம்னா என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாரு.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். வாயினால மொழியிறது இஸ்லாம் தான். மனசுல நம்புறதா ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீ மொழிய வேண்டும். மொழிந்து விட்டு தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அது செயல் பாருங்க. இஸ்லாம்னு கேட்கும்போது சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அப்புறம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அப்புறம் ரமலானில் நோன்பு நோக்க வேண்டும். அப்புறமேல் நீ ஹஜ் செய்ய வேண்டும். இதான் இஸ்லாம்ங்கிறாங்க. சுருக்கி முக்கியமான பாயிண்ட மட்டும் சொல்றாங்க. இந்த அஞ்சுமே என்னன்னு கேட்டா வெளியில தெரிகிறது. இப்போ ஒருத்தர் களிமா சொன்னாரு, உங்களுக்கு அவருக்கு தெரியும். அவர் மனசுல நம்புற உங்களுக்கு தெரியாது. அவர் வாயினால இப்ப சொன்னாரு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சுல. அப்ப வெளிப்படையான செயல்களை வந்து அதை சொல்றாங்க. அதுக்கு விடையாக அந்த ஆள் வந்தாள் இருக்காருல்ல, அவர் கேட்டுட்டு அப்படியாவது சொல்லணும். அவர் என்ன பண்றாரு, சதக்த கரெக்ட் தான். வந்தவர் கேள்வி கேட்க வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன உடனே அவன் என்னமோ கரெக்ட் பண்றா, கரெக்ட் தான், சரிதான், சரியா தான் சொல்லியிருக்கிற அப்படின்றாரு. அதுக்கப்புறம் மேல அடுத்த கேள்வி கேட்கிறாரு, அஹ்பிர்னி அனில் ஈமான், இஸ்லாம்னா என்னன்னு சொல்லிவிட்ட, ஈமான்டா என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்துமின பில்லாஹி, அல்லாஹ்வை நீ நம்ப வேண்டும். செயலை சொல்லல, அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மலாயிக்கத்தை நம்ப வேண்டும், ஓ குத்துபிஹி அவனுடைய வேதங்களை நம்ப வேண்டும், அவனுடைய தூதரை நம்ப வேண்டும், மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதை நம்ப வேண்டும் சொல்லி நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயமா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்டுப்புட்டு சதக்த கரெக்ட் தான், சரியா தான் சொல்ற அப்படிங்கிறாரு அந்த ஆளு. அப்ப சஹாபாக்கள கோபம் வருது. என்னடா இருந்தாலும் வந்த தெரிஞ்சறியில்லை, வந்து உட்கார்ந்து இருக்கிற முறையும் சரியில்லை, பேசுற தோரணை யாமுகம்மதுங்கிற அதுவும் சரியில்லை, கேள்வியும் கேட்டு விட்டு பதில் சொல்லி முடிச்சோன்னா கரெக்ட் தான் சொல்லி அவர் என்னமோ ஆத்தான் மாதிரி நடிக்கிறார். என்ன இது, இந்த அவங்க ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. அப்புறமே என்ன செய்யறாரு, இன்னும் கேட்கிறாரு, கியாமத்து நாள் எப்போ வரும்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில்ல தான் சஹாபாக்களுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்குது. கியாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேட்கிறவருக்கு என்னை விட கூட தெரியும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க தடவை கேட்கிற கேள்வி கியாம நாள் எப்போ என்ற அறிவை பொறுத்த வரைக்கும் என்னை விட உனக்கு நல்லா தெரியும். மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மின ஸாயிலி, கேட்பவரை விட கேட்கப்படுபவருக்கு கூட தெரியாதுப்பா, உன்னை விட நான் கூட தெரிஞ்சிருக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு, அப்படின்னா அகபிரினி அன் அமாராத்திகா, அப்படின்னா அவருடைய அடையாளங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுவோம் பார்ப்போம். என்னைக்குன்ற அவனுக்கு தெரியாது, அதுக்கு அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லணும்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த அடையாளங்கள் எல்லாம் வந்து சகர்ல இடத்துல உங்களுக்கு ரமலான் முன்னறிவு, இந்த ராஜதீவு நிகழ்ச்சியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகள்ல அது வரும், அதை தெரிஞ்சுக்கிறீங்க. அடையாளங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு. சொன்ன உடனே அவர் வந்து கரெக்ட் தான், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டு போறாரு. போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, வந்த யாரு தெரியுமா, வந்தால் அவர் யாரு உங்களுக்கு தெரியுமா, தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், ரசூலுக்கு தான் தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர் தான் ஜிப்ரீலு, அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு சொல்லி தருவதற்காக அவர் வர்றார், அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வரல. இப்படி ஒரு கேள்வியை கேட்டா நான் பதில் சொல்லுவேன், அது நீங்க எல்லாம் கேட்பீங்க, நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்காகத்தான் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், ஜிப்ரீல அனுப்பி வச்சிருக்கான், இப்படி ஒரு முறையில உங்களுக்கு போதனை செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இப்ப பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இது புகார்ல முதல் வால்யூம்ல இந்த அதிசயம் நீங்க பார்க்கலாம், ஸ்டார்டிங்கே பார்க்கலாம். அப்ப இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இஸ்லாம் தான் என்னன்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் இந்த செயல்களை சொல்றாங்க. ஈமான் தான் என்னன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வை நம்பணும், மலக்க நம்பணும், ரசூலை நம்பணும், வேதத்தை நம்பணும்னு இதெல்லாம் வந்து உள்ளது. இதை வந்து வெளியில காட்டவே இயலாது. வேதத்தை நம்பி இருக்கலன்னா வாயில தான் நம்புறேன்னு சொல்லுவீங்க, இருக்குதான்னு காட்ட முடியுமா, எவனாலே முடியாது. இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம நம்பிக்கை இருக்குன்னு ஒருத்தன் சொல்லலாம், அது வந்து அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப வந்து அந்த நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அது வேற, இஸ்லாம்ங்கிறது வேற. அது சொல்ல வர்றேன், இஸ்லாம் என்பது வேற, ஈமான் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆள்கிட்ட இருக்கும். அந்த ரெண்டுக்கு டெஃபினேஷன் வேற. இப்ப நான் முஸ்லீமாகவும் இருப்பேன், மூமினாகவும் இருப்பேன். முஸ்லீமா இருப்பேன், எப்படி முஸ்லீமா இருப்பேன், நான் தொழுகும் போது நான் முஸ்லீமா இருக்கிறேன், நான் நோம்பு வைக்கும் போது முஸ்லீமா இருக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுக்கும் போது முஸ்லீமா இருக்கிறேன், நான் பேசும் பொழுது மார்க்கத்தை பேசும் பொழுது வெளியே உங்களுக்கு தெரியுதுல முஸ்லீமா இருக்கிறேன். மூமினா இருக்கிறேன்னு என்ன அர்த்தம், அல்லாஹ்வை நம்பும் போது நான் மூமினா இருக்கிறேன், சொர்க்கத்தை நம்பும் போது மூமினா இருக்கிறேன், நரகத்தை நினைச்சு நான் பயப்படும் போது மூமினா இருக்கிறேன். இதெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்டது. அப்ப ரெண்டுமாகவும் ஒருத்தன் இருக்கணும், ரெண்டுமாகவும் ஒருத்தன் இருந்தாகணும். இன்னும் சொல்ல போனா இந்த ஈமான் இஸ்லாம் ரெண்டு இருக்குல்ல, ரெண்டுல எது சிறந்தது தெரியுமா, ஈமான் தான் சிறந்தது. ஒரு ஆளுக்கு ஈமானே இல்லை, அல்லாஹ்வை நம்பிக்கையே இல்லை அவருக்கு, ஆனா தொழுகிறார், நம்மளவர் பள்ளிக்கு வர்றாரு,
குடிக்கிறது கிடைக்கிறது அல்லது ஏதாவது கிடைக்குமா? கிடையாது. ஒரு மாதத்தை பற்றி கிடைக்கிறாரு. நீ தான் என்னையே நம்பல, நான் உனக்கு தர போறேன். அல்லாவுக்கு எது ரொம்ப முக்கியமானது? ஈமான் தான் ரொம்ப முக்கியமானது. முதல்ல அல்லாவை நம்பணும், அப்புறமே அவனுக்கு ஆத்துள்ளணும். நீங்க இதே மாதிரி ஒரு மாசம் பூரா ஒருத்தர் பட்டினி கிடக்குறான், அல்லாட்ட இருப்படாது. 30 நாளைக்கு இப்போதான் பள்ளியத்துல கெதியா இருக்கலாம். இது இருக்குதா, நம்புறது நம்பி இருக்கிறியா என்று அல்லாஹ் பார்ப்பான். அப்ப ஈமான் என்பது ரொம்ப கூடுதலான ஒரு விஷயம். அதான் கரெக்ட் பண்ணணும். செயல்பாடுகள்ல ரெண்டு கரெக்டா இருக்குன்னு, ரெண்டுல எது கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னா, செயல்ல 1-2 அப்படி மிஸ்டேக் வந்தா கூட நம்பிக்கை ஆட்டம் கட்டக்கூடாது. அல்லாதான் அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் கிடையாது. அல்லாவுக்கு செய்யற வணக்கத்தை எவருக்கும் செய்ய மாட்டேன், காம்ப்ரமைஸ் கிடையாது. அல்லாதான் அல்லாவுடைய அந்தத்தை எவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவரை நம்ம என்ன செய்யணும், உறுதியா இருக்குன்னு. அதைத்தான் அல்லாஹ் ரொம்ப கூடுதலாக நம்மளை கவனிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, அதாவது எவனுடைய உள்ளத்திலே மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான், ஈமான்ல ஒரு கடுகு இருக்கு பாருங்க, அந்த கடுகு தோல் இருக்குமே, கடுகே சின்னது, கடுகு தோல் எவ்வளவு பெருசு, அதை விட சின்னதா இருக்கும். அந்த அளவுக்கு ஒருவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தால் கூட கடைசியில் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். கடைசியில் நினைஞ்சிருவாங்க, தண்டனைலாம் அனுபவிச்சு போட்டு லாஸ்டா அல்லாஹ் நம்பி இருக்கிறான்ல, அதுக்காக கடைசியா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கிறாங்க. அப்ப அந்த கொஞ்சோன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு கூட சொர்க்கம் கிடைச்சி போயிடுது. அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானது எது? ஈமான் என்பது. அப்ப ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், இஸ்லாம் என்று சொன்னால் நடைமுறை சார்ந்த விஷயங்கள். நம்பிக்கை நடைமுறை பிரிச்சுக்கலாம். நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ஈமான், நடைமுறை சார்ந்த விஷயங்கள் இஸ்லாம். இது ரெண்டே இப்படி பிரிச்சாச்சா? சரி, பிரிச்ச பிறகு அப்ப ஈமானுடைய கிளைகள் எங்க வருதுங்க? தலைப்பு அப்படில கொடுத்துருக்கோம். ஈமானுடைய கிளைகள் சொன்னா அது கிளைகள் எங்க வருது அப்படின்னு கேட்டா, இப்ப இது வீடு, இது ஒரு கட்டிடம், இது கட்டிடம் ஒத்துக்குறீங்க நீங்க. இந்த கட்டிடத்துல இப்ப இருக்கிற டீப் லைன் ஆஃப் பண்ணி விட்டோம், காலமெல்லாம் ஆஃப் பண்ணியே கிடக்குது, ஃபேன் ஆஃப் பண்ணியே கிடக்குது, மின்சாரத்தை கட் பண்ணி விட்டோம். அது வீடு தான், குடியிருக்க ஏற்ற வீடா? வீடு என்பதற்கு முக்கியமான சில விஷயங்கள் இருப்பதோட, இந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணா தான் அது வீடா இருக்கும், இந்த மாதிரி உட்கார்வதற்கு ஏற்ற தரை இருந்தா தான் அது வீடா இருக்கும், ஒழுக்கு இல்லாம இருந்தா தான் அது வீடா இருக்கும், அது எடுக்க வேண்டிய இடத்துல அந்தந்த பொருள்கள் அங்கனக்குள்ள ஒரு தயமாக்குற ஒரு கடியாரம் தொங்கணும், அப்பதான் அது வீடா இருக்கும். அங்கனக்குள்ள இருக்கணும் ஒரு செல்ஃப் இருக்கணும், அப்பதான் வீடா இருக்கும். ஒரு ஆத்திரம் ஒதுங்கிருக்கு ஒரு பாத்ரூம் இருக்கணும், அப்பதான் அது வீடா இருக்கும். அப்ப வீடுங்கிறதுக்கு அடிஷனலாக சில விஷயங்கள்லாம் இருந்தா தான் வீடுன்னு சொல்லுவோம். அப்ப ஈமான் என்பது நம்ப வேண்டிய விஷயங்களை மட்டும் குறிக்கிறதா இருந்தாலும், அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் இன்னென்ன காரியங்கள் அதனால் உன்கிட்ட வெளிப்படணும். அதான் அளவுகோல், அதான் கிளைகள்ங்கிறது. ஈமானுடைய கிளைன்னு சொன்னா, ஈமான் ஒருவனுக்கு ஒரு மரம் இருக்குங்க, மரத்தினுடைய முக்கியமான அம்சம் என்ன? அதனுடைய வேர், அதனுடைய அந்த மெயின் அந்த பகுதி, தண்டு, வேரும் தண்டும் தான் மரம். இந்த கிளைகள்லாம் இருக்கு, வெட்டுவோம், தேவைக்கு மறுபடியும் முளைக்கும், அந்த கிளை விட்டு அந்த கிளை முளைக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது. அது எக்ஸ்ட்ரா உள்ளதுங்கிறதுக்காக எல்லா கிளையும் வெட்டி போட்டு தான் மரம்னா ஒத்துக்குறோமா? ஒரு மரத்தை பிடிச்சி அம்புட்டுக்களையும் மொத்தையை வெட்டி போட்டுட்டு இதான் மரம்னா ஒத்துக்குறோமா? ஒத்துக்கிற மாட்டோம். அப்ப மரம்ங்கிறதுக்குரிய முக்கியமான அம்சம் இருக்குமையானால், அது மரமா இருந்தால் அதுல இருந்து ஒரு புளிய மரம்னு சொன்னா அதுல இருந்து கொஞ்சம் புளியம் பிஞ்சு இருக்கணும், கொஞ்சம் புளியம் பூ தொங்கணும், புளியம் இலை கொஞ்சம் இருக்கணும், ஆனா புளியம் பழம் கொஞ்சம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் என்ன இருக்கு, அது புளிய மரம்னு சொல்ல முடியும். புளிய மரத்தை வச்சுட்டு ஒண்ணுமே இல்லை, இப்படியே இருக்கு காலமெல்லாம், அது எப்படி புளிய மரமாகும்? அப்ப ஈமான் இருக்குன்னு சொன்னோம்னா அந்த ஈமான்ல இருந்து சிலது காய்ச்சி தொங்கணும். ஈமான்னு சொல்லு மாமரம்னு சொன்னோம்னா அது மாமரத்துல இருந்து வேறு தான் இருக்க. அல்லாஹ் தான் நம்பிட்டேனே, வேறு தான் அல்லாஹ் நம்புறதுங்க. நான் அல்லாஹ் நம்பிட்டேன், நம்பிதான் இருக்கிறேன். அது நம்புனா அது வரணும்பா. நம்புனா அது மாமரம்னு சொன்னா மாமரத்துல இருந்து என்னென்ன உற்பத்தி ஆகணுமோ அவ்வளவு இருந்து வரணும். உன்ட்ட வரலன்னா கிளைகள்லாம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்று கேட்டா, ஈமான சொல்லும் பொழுது ஈமான் என்பது பில்அத்தும் வ சபூன ஷோபு, அதான் சொல்றாங்க ஷோபில் ஈமான். ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமான்ங்கிறது இருக்குதே, ஏதோ நாங்க நம்பிட்டோம் முடிஞ்சு போச்சு, அப்படி கிடையாது. ஈமானை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 70க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டது. சஹீஹுல் புகாரியில, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ஈமான் என்பது 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ஒரு அறிவிப்புல 60க்கும் மேற்பட்ட கிளைகள்ங்கிறாங்க முஸ்லிம்ல. புகாரியில வரக்கூடிய அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா
70க்கு மேற்பட்ட வாலி கொண்டு போங்க. நிறைய தேவைகள் இருக்கலாம். கரண்ட் பில்லு கட்டணும், இந்த லைட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜாஸ்தியா வரும் பில்லு. 30 நாளைக்கு ஓடுதா 1000 வால்ட், எத்தனை 1 2 எத்தனை 1000 வெளியே வர போட்டிருக்கு. 1000 வால்ட்டுக்கு என்ன கரண்ட் வரும்னு நீங்க பாத்துக்கிறங்க. 1 மணி நேரத்துக்கு ஓடுனா அது வந்து 10 யூனிட் ஆயிருமா? சரி, அப்ப அந்த மாதிரி போகுது. சரி, அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இப்ப ஈமானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, ஈமான்ங்கிறது நம்ப வேண்டிய விஷயங்கள் தான். நம்ப வேண்டிய விஷயங்களுக்கு பிறகு வேறு சில காரியங்களும் அதிலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த வேறு அதான் முக்கியம். அதிலிருந்து வேறு சில காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அறிவிப்புல 70 கிளைகள்ங்கிறாங்க, 70க்கு மேலேங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல 60க்கு மேலேங்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்க நம்பர்ல இருந்து கேட்டா, அது 60 லிஸ்ட் போட்டு சொல்லவே இல்லை. இந்தா நம்பர் 1 இது 1வது கிளை, நம்பர் 2 அப்படி சொல்லவே இல்லை. 2-3 காரியத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த கிளையை சொல்லும் பொழுது 2-3 காரியத்தை தான் குறிப்பிடுறாங்க. ஆனால் அவர் இந்த நேரடியா சொல்லாம மறைமுகமா இதெல்லாம் ஈமானுடைய கிளைகள் அவங்க சொன்னதை தேடிதான் நம்ம எடுக்க வேண்டி இருக்குது. தேடி எடுக்கும் பொழுது 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 வரைக்கும், 70க்கு மேல நாங்கள்ல. அந்த மாதிரியா பல சந்தர்ப்பங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோட தொடர்பு பொறுத்து எந்தெந்த காரியங்களை எல்லாம் சொல்றார்களோ அதெல்லாம் ஈமானுடைய கிளை என்றதை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. நீங்க என்னமோ 70 கிளைகளையும் ரசூல் அப்படி ஒரு ஹதீஸ்ல மொத்தமா சொல்லியிருக்கிறாங்க. முதல் நாளைக்கு 1வது கிளை, 2வது நாளைக்கு அப்படி எடுத்து விடுற அளவுக்கு எல்லாம் சொல்லல. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறார். இதான் இந்த ஹதீஸுடைய சாராம்சம். ஒரு ஆளு, ஒரு சஹாபி தன்னுடைய சகோதரருக்கு அறிவுரை சொல்றாரு. என்ன அறிவுரை சொல்றாருன்னு கேட்டா, இந்த சகோதரர் இருக்காருல, அவர் வந்து ரொம்ப வெக்கப்படுவார் போல இருக்கு. எதுக்கு கூச்சப்படுவார் போல இருக்கு. இன்னும் அந்த மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆம்பளை வெக்கப்படலாமா? கும்பல தானே வெக்கப்படணும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. கும்பல தானே வெக்கப்படணும், அது என்ன ஆம்பளை வெக்கப்படுறது அப்படின்னு சொல்லி வெக்கப்பட வேணாம்னு சொல்லி ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, என்னப்பா சொல்ற, வெக்கப்பட வேணாங்கறியா, சொல்லாத. அல் ஹயாவு ஷோபத்து மின் ஷோபில் ஈமான், வெக்க உணர்வு இருக்குதே அது ஈமானுடைய கிளைகளில் ஒரு கிளைப்பா, அது வேணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த அதை சேர்த்து தான் 20 கிளைங்கிறாங்க. ஈமான் இருக்குதே, என்னமோ அல்லாஹ்வை நம்புறது மட்டும் ஈமான் நினைச்சுக்கிறாதப்பா, ரசூலை நம்புறது மட்டும் ஈமான் நினைச்சுக்கிறாத. அது 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதுல ஒண்ணுதான் இந்த வெக்கங்கிறது. நீ அதை போய் தடுக்கிற அப்படிங்கிறாங்க. வெக்கங்கிறது செயல் தான், நம்பிக்கையின் பாற்பட்டது இல்லை. ஆனாலும் அந்த நம்பிக்கை இருக்குமே, ஆனால் இந்த செயல் வெளியே வரணும், வெக்கம் வரணும். ஆம்பளை பொம்பளை 2 பேருக்கு வெக்கம் பொதுவானது. பொம்பளைக்கு மட்டும் உரியது வெக்கம்ங்கிறது கிடையாது. ஆம்பளைக்கு வெக்க இருக்கணும், பொம்பளைக்கு வெக்க இருக்கணும். பொதுவாக ஈமான் இருந்தாலும் அது இருக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெக்கம் தான் என்னங்கிற ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு போறோம். அதே விஷயம் இன்னைக்கு இருக்கிறது இல்ல. வெக்க உணர்வு ஏன் அப்படி சொன்னாங்க, வெக்க எதுக்கு படணும், எப்படி படணும், யாரெல்லாம் வெக்கப்படணும், அந்த விஷயங்களை இந்த 30 நாட்கள்ல ஒரு நாள் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு எதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோங்க, இந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு இவ்வளவு கிளைகள் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. நிறைய கிளை இருக்குப்பா, 70க்கு மேல இருக்குது, அதுலதான் வெக்கம், நீ வெக்கத்தை போய் தடுக்கிற அப்படிங்கிறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு முள்ளோ கல்லோ ஏதோ கிடக்குது. நம்ம போட்ட முள்ளு இல்ல, நம்ம போட்ட கல் இல்ல, அது கிடக்குது, யாரோ போட்டிருக்கிறாங்க. அதை எடுத்து ஓரமா ஒதுக்கி போடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஈமான் வந்து 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதுல குறைஞ்சது என்னன்னு கேட்டா, தெருவுல கிடக்கிற அந்த தொல்லை தர்ற பொருளை அப்புறப்படுத்துறது அதுல சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஈமான் சம்மந்தப்படுத்துறாங்க. ஈமான் ஒன்று இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வை நெசமா நம்பி இருக்கிறேன்னா ஒரு முள்ளு கடலை ஒதுக்கி வச்சுட்டு போகணும். இல்லைன்னா அந்த கிளை இல்லை, இந்த மொட்டை மரம்னு அர்த்தம். மொட்டை மரமா எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர கிளைகள் கொண்டு காய்த்து பூத்து குலுங்குகிற மரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, ஈமானுடைய கிளைகள் என்பது இந்த 2க்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மந்தப்படுத்திருக்கிறாங்க. இந்த ஈமானுடைய கிளைகள் அந்த வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னது வெட்கத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. தெருவுல கிடக்கிற பொருளை அப்புறப்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, நேரடியா கிளைன்னு சொல்லி. இன்னொரு விஷயத்துக்கு சொன்னாங்க, அது அலாஹா லா இலாஹ இல்லல்லாஹ், புகாரியில அப்லலுஹா லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமான் 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதுல உயர்ந்தது எது என்று கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ். பட்ட அந்த எதுக்கு என்று கேட்டா, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை நம்புறமே,
அந்த நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் அந்தஸ்து. ஆக கீழே உள்ளது தெருவில் கிடக்கிற முள்ள எடுத்து போடுறது, வெட்க உணர்வு கூட அதுல உள்ளதுதான் சொன்னாங்க. இந்த 3 காரியத்தை தான் ஈமானுடைய கிளைகளில் ஒன்றோடு நேரடியா சொல்லியிருக்கிறாங்க. பாக்கி எல்லாம் நம்ம தான் தேடி எடுக்கணும். எப்படி? யாரிடத்துல ஈமான் இருக்கிறதோ அவர் இதை செய்யட்டும், யாரிடத்துல ஈமான் இருக்கிறதோ அதை செய்யட்டும், யாரிடத்துல ஈமான் இருக்கிறதோ இதை செய்யாமல் இருக்கட்டும் என்று சொல்லியிருப்பாங்களே, அதையெல்லாம் நம்ம எடுத்த கிளைகளாக நம்ம வழங்க வேண்டியிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு ஈமானோட சம்பந்தப்படுத்துறாங்கல்ல, உனக்கு ஈமான் இருக்குமே ஆனால் போய் சொல்லாத, உனக்கு ஈமான் இருக்குமே ஆனால் யார் பண்ணாத, உனக்கு ஈமான் இருக்குமே ஆனால் அதை செய்யி, இப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் ஈமானோட தொடர்புபடுத்தி சொன்னார்களோ அதெல்லாம் ஈமான் இருப்பதற்கு உரிய புற அடையாளங்கள், அதான் கிளைகள்ங்கிறது. அதைத்தான் நம்ம தேடி எடுத்து என்ன செய்ய போறோம்? ஈமானுடைய கிளைகளை பூரா பட்டியல் போட்டு என்னென்னவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய கிளையாக நமக்கு சொன்னார்கள்ங்கிறத ஒன்று ஒன்றா எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு 2 இருப்போம், ஒரு நாளைக்கு 3 இருப்போம். ஏன்னா 70 கொண்டு வரணும்ல, 70க்கு மேலே கிடைக்குது. ஹதீஸ்ல தேடி பார்க்கும் பொழுது நம்பர் 72 சில பேர் படம் தான் போட்டிருப்பாங்க, மரம் மாதிரி ஒன்று போட்டு ஈமானின் கிளைகள் விருட்சம், ஈமானின் விருட்சம்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஈமானின் விருட்சம்னு ஒரு மரம் படம், அதை மாட்டி வச்சிருப்பாங்க. ஈமான் ஒரு மரத்தை போட்டு விட்டு அதுக்கு அந்த ஈமானின் விருட்சம்னு போட்டு கலர் கலரா ஒவ்வொரு இலையில ஒன்று எழுதி வேர்ல ஒன்று எழுதி அதை பரக்கத்துக்கு மாட்டி வச்சிருப்பாங்க. பரக்கத்துக்கு மாற்றுகிற ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லல, ஈமானுடைய விருட்சம் அப்படி சொல்லல. நிறைய விஷயங்கள் ஈமானோட ரசூல் ஸல்லல்லாஹு சம்பந்தப்படுத்திருக்கிறாங்க. அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு சரி நம்ம நெசமா நம்புனா இப்படித்தான் நடக்கணும், இனிமேல் நம்மளை மாத்திக்கிடுவோம். அப்ப ரமதான் நம்ம ஆன்மீக பக்குவப்படக்கூடிய ஒரு மாசம், அதுக்காக தான் எல்லாம் நோம்ப கடமையாக்கி இருக்கலாம். நம்மளுடைய ஆன்மீக நிலை ஒரு மாசத்துல உயரும். அதோட கூடுதலான ஞானங்களும் நம்ம கூடுதலான விவரங்களும் நமக்கு என்ன செய்யும், தெரிய ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ஈமானுடைய கிளைகள் என்ற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கிளையாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். அதுல நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள போறோம்னு சொன்னா, நேரடியாக ஈமானோட தொடர்பு உள்ள விஷயங்கள், கட்டாயமா நம்ப வேண்டிய விஷயங்கள் 7 இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன 7? எல்லாரும் தெரிஞ்ச மக்தபுல ஓதுனது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாதி பாதல் மௌத். இதெல்லாம் மக்தபுல ஓதிருக்கீங்களா? அலிபு ஓதும்போது ஓதிருப்பீங்க. என்ன இதுக்கு அர்த்தம்? ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நான் நம்பினேன், ஓ மலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்களை நம்பினேன், ஓ குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை எல்லாம் நம்பினேன், ஓ ருசுலிஹி, அவனுடைய தூதர்மார்களை எல்லாம் நம்பினேன், உல் யோமில் ஆக்கிரி, இறுதி நாளையும் நான் நம்புகிறேன், அப்புறம் உல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, விதியை நம்புகிறேன், அதுல உள்ள கயிறு ஷர்ரு எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது. கயிறுனா நல்லது, ஷர்னா கெட்டது, நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வருகிறது என்று நம்புகிறேன். கடைசியாக ஒல் பாதி பாதல் மௌத், மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுதல் உண்டு என்று நம்புகிறேன். இதான் 7. சில பேர் என்ன செய்வாங்கன்னா 6 சொல்லுவாங்க. 6 சொல்றவங்க என்ன செய்வாங்கன்னா கடைசி நாள் என்பது அரைக்கிடுவாங்க. கடைசி நாள் ஒல்யோமில் ஆக்கிரையும் ஒல்பாசி பாதல் மௌத்தையும் சேர்த்து ஒன்னாக்கணும்னு சொன்னா 6ஆவும் ஆயிக்கும். அதனால பெரிய சண்டை நீ 6 சொல்ல தேவையில்லை, 6ஆவும் சொல்லிக்கிறலாம். அதுவும் அதிகத்தில் வர்றதுதான் 7ஆவும் சொல்லிக்கிறலாம். 7ஆ சொன்னோம்னா 2ஐயும் பிரிச்சு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். 6ஆ சொன்னா இறுதி நாள் என்பதும் மரணத்திற்கு பிறகு எழுப்புதல் என்பதும் 2 ஒன்னா கலக்கெடுத்துட்டாங்க. இறுதி நாள் என்பது ஒரு தாவுற நாள், அழிக்கிற நாள், உலகம் அழிகிற நாள். அழிஞ்ச பிறகு ரொம்ப நாள் இடைவெளிக்கு பிறகு திரும்பி எல்லாம் உயிர்ப்பிப்பான, அதை பிரிச்சு சொல்றாங்க. 2ஐயும் சேர்த்து கடைசி நாள் என்று இணைத்து கொண்டோமே ஆனால் ஒண்ணுக்குள்ள ஒன்று அடங்கி போயிடும். ஆக 6 அல்லது 7 விஷயங்கள் நம்ப வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இது நமக்கெல்லாம் தெரியுது 6. இதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாமே நம்பிக்கை சம்பந்தப்பட்டது இல்லை. ஈமானுடைய கிளைன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்டதா இருக்காது. வெளிப்படையான செயல்கள். இஸ்லாம் நம்ம நினைக்கிறோமே, இஸ்லாம் கூட ஈமானுடைய கிளையாகுது இந்த இடத்துல. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த 7 விஷயங்களை நம்புறீங்களே அது ஈமான். அல்லாஹ்வை நம்புறோம், மனசு சம்பந்தப்பட்டது. மலக்க நம்புறோம், மனசு சம்பந்தப்பட்டது. ரசூலை நம்புறோம், மனசு சம்பந்தப்பட்டது. அது மாதிரி வேதத்தை தூதர்களை நம்புறோம், வேதத்தை நம்புறோம், மனசு சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் கருவுல கலக்கிற முள்ளத்துக்கு ஓரமா போடுறோமே, அது மனசு சம்பந்தப்பட்டதா? இல்ல, அது செயல் சம்பந்தப்பட்டது. அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? உண்மை இல்லையே, இஸ்லாம்னு சொல்லணும். இஸ்லாம் கூட ஈமானுடைய கிளை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில இஸ்லாம் கூட எதுல வருது? ஈமான் இருந்தால் இஸ்லாம் வந்துடும். ஈமான் தொழுகிறது கூட ஈமானுடைய ஒரு கிளை தான். தொழுகை தான் வரும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70 கிளைகள் எதெல்லாம் வரும்? தொழுகை. அப்ப இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது ஆணி வேறு என்றும்,
அந்த கிளைகள்ல பறந்துருக்கிறது பூரா தான் பெருசு, பெரிய கிளை, சின்ன கிளைன்னு இருக்கும். நல்ல முரட்டு பிடிச்சாலும் புளிய மாமா பிடிச்சங்கிற அந்த மாதிரி முரட்டு கிளையா இருக்கிறது தொழுகைன்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன பல்லு தொழுக்கிற மாதிரி கிளையா இருக்கிறது தெருவில் கிடக்கிறத ஓரமா போடுறதுன்னு வச்சுக்கலாம். ஆக இஸ்லாம் என்பது ஈமானுடைய கிளை. ஈமான் என்பது வேறு, ஈமான் என்பது ஆணி வேறு, அது முக்கியமானது. இஸ்லாம் என்பதனுடைய கிளை என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கங்கள்ல இருந்து இந்த ஈமானுக்கு கொடுத்த வியாக்கியானத்திலிருந்து நாம் விளங்கி கொள்கிறோம். இதை நீங்கள் முதல்ல விளங்கிட்டு, அப்ப ஈமானுடைய கிளையில என்னென்ன சொல்ல போறோம்னு கேட்டா, நம்பிக்கை கொள்ள வேண்டிய அந்த 7 விஷயங்களையும் முதலில் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஈமானுடைய கிளையில் தான் இன்னைக்கு முன்னுரை தான், நாளைக்கு தான் நேரடியா விஷயங்கள், அதற்குரிய ஆதாரங்களை சொல்லி, குர்ஆன் வசன நம்பரை சொல்லி, ஹதீஸ்னா எந்த நூல்ல எத்தனாவது பாடத்தை வருதுங்கிறத சொல்லி தான் உங்களுக்கு விளக்கம் செய்யப்படும். இன்றைக்கு எந்த குறிப்பும் சொல்லல. காரணம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு முன்னுரை தான் இது. ஏன்னா நீங்க சொல்லி நிறைய பேரை கூட்டிட்டு வரணும், அந்த ஒரு நாள் கூட யாருக்கும் மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு அறிமுகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கணும், விஷயத்துக்கு வரல. என்ன நம்ம சொல்ல போறோம்னு கேட்டா, அது 30 நாள்ல ஒரு நாள் இன்னைக்கு போயிடுச்சு. ஒரு 7 நம்பிக்கைகளை பற்றி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்வோம். ஒரு நாளைக்கு 2 கூட எடுத்துக்கொள்ளலாம். என்ன, அல்லாஹ்வை நம்புறது, மலக்க நம்புறது, ரசூலை நம்புறதுன்னா என்ன, இதுகளை பற்றி நம்ம விலாவாரி என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். இந்த 7 முடிச்ச பிறகு அப்புறமேல் கிளைகளுக்கு வருவோம். மெயினான ஆணிவேரான சமாச்சாரங்களை முடிச்ச பிறகு ஈமான் இருந்தால் என்னென்னவெல்லாம் பிரதிபலிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அது பூராத்தையும் கொண்டு வந்துருவோம். அதே நேரத்தில் இந்த 7ல ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டோம், விரிவா சொல்ல மாட்டோம். எதை? அல்லாஹ்வை நம்புறது. ஏன்னு கேட்டா, அதான் போன வருஷம் 30 நாள் சொன்னது. அல்லாஹ்வை நம்புதல் என்பதுல என்னென்ன மாதிரி நம்பணும், எப்படி நம்ப கூடாது, அல்லாஹ்னா யாரு, அவனுடைய இலக்கணம் என்ன, அதை அவ்வளவு 30 நாள் சொல்லிடுவோம். அந்த ஒரு விஷயத்தை ஆமன்து பில்லாஹி என்பதுதான் ஏகத்துவம் எதிர்வாதமும் வச்சுக்கலாம். அப்ப ஆமன்து பில்லாஹி என்பதைத்தான் மாசமும் வச்சு விளக்கி இருக்கிறதுனால அல்லாஹ்வை நம்புதல் என்பதற்கு எந்த விளக்கமும் இந்த தொடர்ல இருக்காது. அதை விளக்க போனா அதுக்கு ஒரு மாசம் சரியா போயிடும். அல்லாஹ்வை நம்புதல்ங்கிற மறுபடியும் ஒரு மாசம் போயிடும். அப்புறம் அதுக்காக வேண்டி அல்லாஹ்வை எப்படி நம்பணும் என்பதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம், விழா வரைய சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பணும். அது ஒரு முதல் கிளை. 10 கிளை, அதான் உயர்ந்த கிளை, அது அடிப்படையான கிளை என்பதை சுருக்கமா சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்த 6 விஷயங்களை தான் இந்த வரக்கூடிய நாட்கள் நம்ம முக்கியமான நம்பிக்கைகளை சொல்லுவோம். அதுல இதெல்லாம் தெரிஞ்சதானே நினைச்சிடக்கூடாது, தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குது. மலக்க நம்புறோங்கிறோம். என்ன மலக்க நம்புறது, எவ்வளவு தப்பு செய்யணும் தெரியுமா மலக்க நம்புறதுல. மலக்குமார்களை நம்புறதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடத்துல இருந்து மக்கள் பெரிய பெரிய ஆலி உலமாக்கள்ல இருந்து கேட்டுக்கிட்டா மலக்குகளை பத்தி அவங்களுக்கே போலக்கான ஞானமே இல்லை. எப்படி எந்த அளவுக்கு ஞானம் இல்லாம இருக்காங்கன்னா பெரிய ஒரு பயம் நம்ம கேட்கிறோம். அதாவது இஸ்ராயில் இஸ்ராயில் ஒருத்தர் மலக்கு இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாரு, இருந்துகிட்ட உலகத்தில் 50 பேர் உயிரையும் வாங்குவாரு. இப்பெல்லாம் சொல்றாங்களா, இப்பெல்லாம் கேள்விப்படுறீங்களா? இஸ்ராயில் ஒரு மலக்கு இருக்காரா? குர்ஆன்ல எங்க இருக்குதா? ஹதீஸ்ல இருக்க மலக்குன்னா ஒண்ணு வாயில ஒண்ணு அடிச்சிருக்கிறாங்க. இஸ்ராயில் பேர்ல ஒரு மலக்கே கிடையாது, எந்த குர்ஆன்லயும் கிடையாது, எந்த ஹதீஸ்லயும் கிடையாது. இது இவங்களா எவனோ உண்டாக்கி இருக்கலாம். அது அரபி வார்த்தை கூட கிடையாது இஸ்ராயல்ங்கிறது. அப்ப அதாவது இஸ்ராயில் ஒருத்தர் இருக்காரு, அவர் மனிதர், யாக்கூப் நபி. யாக்கூப் நபிக்கு பேரு இஸ்ராயில், அது இருக்குது. இஸ்ராயில்ங்கிற பேர்ல வானவரே கிடையாது. அப்போ மலக்குண்டா எத்தனை பேரு, என்னென்ன டியூட்டி, பெயர் குறிப்பிட்டப்பட்ட மலக்குகள், பெயர் குறிப்பிடப்படாத மலக்குகள், மலக்குடைய தன்மை, மலக்களை நம்ப வேண்டிய விதம், என்னென்ன மாதிரிலாம் நம்ம நம்ப கூடாதுன்றது நிறைய விஷயங்கள் நமக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதுக்காக வேண்டி இதான விஷயம் நமக்கு தெரியுமே அதுக்காக சொல்றேன். மலக்குகள் நம்புறதை எடுத்துக்கொள்ள போறாங்களா, அதான் தெரியுமே அப்படின்ற கொடுத்தது. நம்மள்ட்ட நிறைய கோளாறு இருக்குது. மலக்கை அல்லாஹ் சொல்ற மாதிரி நீங்க நம்பணும், அப்பதான் நம்மளை ஏமாற்ற முடியாது யாரும். ரசூல்மார்களை நம்புறது, அதையும் ஒழுங்கா நம்பாம இருக்க. திரும்ப ரசூல்டா என்ன தெரியல, அதனாலதான் கண்டவன் அவன் ஆளவுக்கு ரசூல் கிளம்பிட்டாங்க. ரசூலை ஒழுங்கா நம்பி இருந்தா ரசூல்டா என்ன, ரசூலுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க, உங்களோட டியூட்டி என்ன, அது ஏன் ரசூல்லா ஏன் கடைசி தூதரா இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு தூதர் வர முடியாதா, வந்தா என்ன, வரக்கூடாதுக்கு என்ன சான்று, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது ரசூலை நம்புறதுல. அப்ப ரசூல்மார்களை நம்புறதுல நம்மள்ட்ட உள்ள கோளாறுகள் என்ன, என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம நம்ப வேண்டி இருக்குங்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தெரிஞ்சதானே இருக்க கூடாது. வேதங்களை நம்புறது, இன்னமும் வேதம் நாளும் சொல்லிட்டு இருக்காங்க. மார்த்தாவில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நாங்கெல்லாம் படிச்சது, மார்த்தாவில் படிச்சது வேதங்கள் 4, அல்லாஹ் அளித்த வேதங்கள் எத்தனை, 4ன்னு சொல்லுவாங்க. தௌராத்து மூசாவுக்கு, ஜபூர் தாவூதுக்கு, இஞ்சில் ஈசாவுக்கு, குர்ஆன் முகமதுக்கு, இவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்த வேதம் பாங்க. இவ்வளவுதான வேதம், இதுக்கு மேல இல்லையா? இவ்வளவு தப்பா 50 நபிமார்கள் சும்மா வெறுங்க விஷயத்தை அனுப்பி விட்டாங்க அல்ல.
அப்ப இதெல்லாம் குரானுக்கு மாத்த அந்த நம்பிக்கை. 4 வேதம் சொல்றது இருக்க, அது தப்பு. எப்படி தப்பு? அப்ப வேற எத்தனைதான் வேதம் அப்படிங்கிறதுக்கு நானா சொல்ல மாட்டேன். குரான் தான், குரான் நம்பரை சொல்லி வாட்சி சொல்லுவோம். உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்களே தமிழ் மொழிபெயர்ப்படுத்தி பார்த்துக் கொள்ளலாம். அப்ப வேதங்களை நம்புவதில் நம்மள்ட்ட நிறைய கோளாறுகள் இருக்கு. இந்த 6 நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஒரு நம்பிக்கை போன சொல்லிவிட்டோம், மலாய்க்கத்து, குத்துபு, ரசூலு, ஒல்லியோமில்லா அப்புறம் விதியை நம்புறது, மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்க அந்த விசாரணை எப்படி இருக்கும், அங்க என்னென்ன மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும், அதுகளை பற்றியான ஒரு முழுமையான ஒரு கதை இதெல்லாம் இல்லை. அதனால கதை விடுறாங்க. இப்படி ஒரு பெரிய சிராத்துல் முஸ்தகீம் நல்ல ஒரு பாலம் கட்டி வச்சுக்கிறான். அது மயிரை விட மெல்லியது, வாழை விட கூர்மை, அப்படி இப்படின்னு என்னமோ தான் கதை கட்டுறாங்களே. சிராத்துல் முஸ்தகீம் ஒரு பாலம் இருக்குது அப்படி ஒரு பேர்ல. அது எங்க எந்த குரான்ல இருந்து எடுத்தாங்க? சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறோம். நேரான வழியை காட்டுன்னு அர்த்தம். அதுக்கு சிராத்துனா பாதை, முஸ்தகீம்னா நேரான பாதை தான் சிராத்துல் முஸ்தகீம். இஸ்லாம் தான் சிராத்துல் முஸ்தகீம். உலகத்தில் இருக்கிற பாதைகள்ல நேரான பாதை எது? இஸ்லாம் தான் சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறது. இஸ்லாத்துக்கு தான் சிராத்துல் முஸ்தகீம்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கே தவிர அப்படி ஒரு பாலம் கட்டி அல்லாஹ் வச்சிருக்கான குரான்ல எங்கேயாவது இருக்குதா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? இல்ல. அப்ப அந்த மாதிரி தப்பான நம்பிக்கைகள்லாம் இருந்தா களையணும். அதுக்கு இந்த ரமலானை யூஸ் பண்ணிக்கணும். குரான் அருளப்பட்ட மாதத்துல குரானை அடிப்படையாக வைத்து நம்ம நம்பிக்கையை சீர்படுத்திக்கணும். இந்த 6 விஷயங்களை, எது? வேதம், தூதரு, அது மாதிரி வானவர்கள், மலக்குகள், இறுதி நாள், விதி, மரணத்திற்கு பிறகு எழுப்புதல், இந்த 6 விஷயங்களையும் விழாவாரியாக குரான் ஹதீஸ் அடிப்படையோடு விளங்குறமே. அது 6ம் பிரதான கிளைகள். 70 கிளைகளுக்கு மேல இருக்குத, 6ம் பிரதான 6 கிளைகள் பிளஸ் 1 நம்ம அல்லாஹ் பற்றி நம்புறது 1, 7 பிரதான கிளைகள். அந்த 7 பிரதான கிளைகள் போக மற்ற கிளைகள் எல்லாம் நம்முடைய விருந்தினரை உபசரிக்கிறது, கடனை நீக்கி வைக்கிறது, மற்ற மக்களுக்கு உதவி செய்கிறது, இப்படியாக பல அம்சங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கிளைகள் என்று நமக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த 7ஐயும் நல்ல ஸ்ட்ராங்க. முதல்ல எதையும் செய்யறதா இருந்தா அஸ்திவாரம் பலமா இருக்கணும். இந்த கட்டடத்தை கட்டுறோம், இப்படி கட்டிட முடியல, திடீர்னு கட்ட முடியாது. முதல்ல பள்ளம் தோண்டணும், அதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம அதை மறைக்கணும். நல்ல ஸ்ட்ராங்கா பொசிஷனை போட்டுவிட்டாதான் அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏற்றிக்கிட்டே போகலாம். அப்ப இந்த நம்பிக்கைங்கிறது அஸ்திவாரம். நம்பிக்கை பண்றதுக்கு நல்ல இதயத்துல ஆழமா தோண்டி அல்லாங்கிற நம்பிக்கை மலக்கு நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு அதுக்கு மேல கட்டடத்தை எழுப்புனீங்கன்னு வைங்க, உறுதியா நிற்கும். நீங்க அஸ்திவாரமே இல்லாம வெளியில இப்படி பூசினீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி அடுக்கி வச்சா நிக்குமா? ஒரு காத்துக்கு நிக்குமா? கரண்டும். ஒரு 2 வீலர் முதல்ல பிரண்டும். அஸ்திவாரம் கீழே இல்லைன்னு வைங்க, இப்படி அடுக்கி வச்சிருச்சுன்னு வைங்க, ஒரு முட்டுக்கத்தை மனப்பையடி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டிய என்னன்னு கேட்டா நம்ம நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ளணும். முதல்ல நம்பிக்கையை பலப்படுத்திக்கிறோம், அதுக்கப்புறமேல ஏனைய கிளைகளை பார்ப்போம். ஒரு மாசத்துக்குள்ள இன்ஷா எப்படி நெருக்கி பிடிச்சி 2-3 ஒரு நாளைக்கு போட்டு என்ன செய்வோம், அந்த எல்லா கிளைகளையும், ஈமானுடைய கிளைகள் என்று எதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதையெல்லாம் நம்ம கொண்டு வந்துருவோம். இதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. அறிமுகமான உரை இவ்வளவுதான். நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் மலக்குகளை பற்றி, நாளைக்கு என்னத்தை ஆரம்பிப்போம்? மலக்குகளை பற்றி ஆரம்பிப்போம். மலக்குகளுக்கு மேல டைம் இருந்துச்சுன்னு சொன்னா தூதர்களையும் சேர்த்துக்கிறோம். 2 கிளை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வோம், கொண்டு போவோம். அல்லாஹ் பத்தி உள்ளது நம்ம நினைச்சிட்டோம், போன வருஷம் சொல்லிட்டோம். அல்லாஹ் விட்டுனான்ற கூடாது, அல்லாஹ் பத்தி உள்ளது ஒரு மாதம் சொல்லிவிட்டோம். அதனால ஈமானுடைய கிளைகளை பற்றி விரிவாக அறிந்து கொள்வதற்கு நம்ம நாளையிலிருந்து தொடராக பயன்படுத்திக் கொள்வோம். முதல் நாளா இருக்கிறதுனால நம்ம இதோட நிறுத்திக்குவோம். அது முக்கியமான சில அறிவிப்புகள் கேட்டு போயிருங்க. சொல்றீங்களா? மதுரையில் நடைபெற்ற மார்க்க விளக்க மாநாட்டிற்கு ஒரு மாணிக்க மகுடம் இந்த கண்கொள்ளா கண்காட்சி. மனிதகுல வரலாற்றில் இஸ்லாம் பதித்த நீண்ட நெடிய சுவடுகளை கண்டு மகிழ காத்திருக்கும் நீண்ட நெடிய வரிசை. தேனடையை மொய்க்கும் தேனீக்களாய் தீன் விளக்கம் பெற வந்த இந்த திருக்கூட்டம் உன்னத எழுச்சியின் உருக்காட்டும். களஞ்சியம் மகளிர் கல்லூரி தந்த அறிவு களஞ்சியங்கள், ஆயிஷா சித்திகா கல்லூரியின் அணிகலன்கள், அல்-இர்ஷாத் கல்லூரியின் அரிய தயாரிப்புகள் மக்களுக்கு மார்க்கத்தை விளக்கிச் சொல்கிறார்கள். மடமையை விட்டு மக்களை விலகச் சொல்கிறார்கள். இஸ்லாம் பெண்களை அடக்கி ஒடுக்கும் மார்க்கம் என்று அவதூறு பேசுபவர்களுக்கு இவர்கள் சாட்டையடி கொடுக்கிறார்கள். தனிப்பெரும் மார்க்கத்தின் தத்துவங்கள் குறித்து கணிப்பொறி விளக்கம் தரும் காட்சிகள். இது இணைய யுகம் மட்டும் அல்ல, மக்கள் சாறை சாறையாய் வந்து சத்தியத்தில் இணையும் யுகம். காலத்தின் நீளத்தை கடந்து
இந்த ஞானத்தில் ஞானத்தை வளர்க்கும் இனிய மார்க்கம் மனதின் பிணிகள் தீர்க்கும் கணினியின் துணை கொண்டு கருத்துக்களை விளக்கும் களஞ்சிய மாணவ மணிகள். நூலரங்க காட்சி. சிலை இல்லை, சின்னங்கள் இல்லை, சடங்கில்லை, சாத்திரங்கள் இல்லை, அறிவை குருடாக்கும் அனர்த்தங்கள் இல்லை, வாழ்வை இருளாக்கும் வழிமுறைகள் இல்லை. எழுத்தாலும் பேச்சாலும் 14 நூற்றாண்டுகளாய் இயங்கி வரும் இணையற்ற இயக்கம் இஸ்லாம் மார்க்கம். தூதுத்துவத்தின் தூய சின்னமாம் வேத நூலின் விதவித வடிவங்கள் சிறியதும் பெரியதுமாக கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் துவங்கி இன்றைக்கு கையடக்க பதிப்பு வரை எல்லா குரான்களின் எழில்மிகு வடிவங்கள், உலக மொழிகள் அனைத்திலும் உண்மையின் மொழிபெயர்ப்புகள். நாதனின் வேதத்திற்கு அவன் தூதர் நடைமுறையால் காட்டித் தந்த நலமான விளக்கங்கள் இந்த நபி வழி தொகுப்புகள். அச்சு பிரதிகள் மட்டுமா? இங்கே நபிகள் நாயகம் காலத்து கையெழுத்து பிரதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. புத்தகங்களில் வார்த்தைகள் இருக்கும், ஆனால் திருமறை குர்ஆனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் பல புத்தகங்கள் இருக்கும். திருமறை, நபி வழி இவற்றிற்கு விளக்கமாக ஆயிரக்கணக்கில் அணிவகுத்திருக்கும் அரிய நூல்கள், நாம் படித்து அறிய வேண்டிய நூல்கள். வாள்களால் பரவியதில்லை இந்த மார்க்கம், சத்தியத்தை பிரதிபலிக்கும் நூல்களால் அது பரவியது என்பதற்கு இந்த நூலரங்க காட்சி நல்லதோர் சாட்சி. பத்ரு போர்க்களம். சத்திய போராளிகள் சந்தித்த முதல் களம் பத்ரு போர்க்களம். இந்த களத்தில் நாங்கள் வீழ்த்தப்பட்டால், இறைவா, உன்னை வணங்க உலகில் ஒருவரும் இல்லாது போவார்களே என்று கண்ணீர் மல்க நபிகள் நாயகம் கையேந்தினார்கள் இரட்சகனிடம். அதிசயம் நிகழ்ந்தது, அசத்தியம் வீழ்ந்தது. அசத்தியத்தின் சார்பாக ஆயிரமாய் அணிதிரண்டு வந்த வெறிபிடித்த பெருங்கூட்டத்தை சத்தியத்திற்காக சமர்க்களம் புகுந்த சிறு கூட்டம் வேரோடு வீழ்த்தியது. மடமையின் தந்தை அபுஜஹில் வீழ்ந்தான். சத்தியத்தோடு மோதிய தருகுகள் சாய்ந்தன. வெற்றியும் தோல்வியும் கூட்டத்தால் கிடைப்பதல்ல, இறைவனின் நாட்டத்தால் கிடைப்பது என்ற செய்தியை சத்திய போராளிகளுக்கு சத்தமாக சொன்னது பத்ரு களம். ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னதற்காக ஊர் ஒதுக்கம், அபராதம் என்று அறியாமை சமூகம் தருகின்ற அளவில்லா துன்பங்களை கண்டு உண்மையான போராளிகள் அஞ்சிவிடக்கூடாது, அயர்ந்துவிடக்கூடாது என்பதற்கு சரித்திரம் காட்டுகின்ற சாட்சியம் இந்த பத்ரு களம். வேதம் ஓதும் சாத்தான்கள். அன்னலார் காலத்தில் ஒரு அபுஜஹில். மடமையின் தந்தையாய் திரிந்த அவன் தன்னை ஞானத்தின் தந்தையாய் பிரஸ்தாபித்தான். அபுஜஹிலின் வாரிசுகள் இந்த நூற்றாண்டிலும் இல்லாமல் இல்லை. ரஷாது கலீபாக்களாய், மிர்சா குலாம் அகமதுகளாய். முதலில் இறைவசனம் மட்டுமே போதும் என்று சொன்னார்கள். பிறகு இறைவசனம் தேவையில்லை, எங்கள் வசனமே போதும் என்று சொன்னார்கள். நபி வழியை நம்மை விட்டு பிரிக்க முயன்றார்கள். இந்த சூனிய சுடர்களை ஆன்ம ஜோதிகளாய் நினைத்து சில விட்டில்கள் அவர்களை சுற்றி வந்து தன்னைத்தானே அழித்து கொண்ட பரிதாபமும் நிகழ்ந்தது. அப்படி சூனிய சுடரை நோக்கிச் செல்லும் விட்டில்களை காப்பாற்றவும் தான் இந்த மாநாடு, இந்த கண்காட்சி. நல்ல வழியை நோக்கி அவர்களை திருப்புவதற்கு நல்லவர்கள் எடுக்கும் ஒரு முயற்சி. சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டினால் அங்கே சத்தியத்தை அழிப்பதற்கு அசத்தியங்கள் செய்த சரஞ்சரமான முயற்சிகளை காண முடிகின்றது. அதற்கு ஒரு அரிய உதாரணம்தான் அப்ரஹா அடைந்த அழிவும் இழிவும். இது இறை வல்லமைக்கு இன்னொரு சான்று. அசத்தியம் தத்தியத்தை அழித்து விடாது என்பதற்கு இறைவன் காட்டிய இனிய உதாரணம். ஜா அல் ஹக் வ ஜஹக் அல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூக்கா. சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்ற இறைமறை வசனங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டுதான் சரித்திரத்தின் பக்கங்களில் தங்கி கிடக்கும் அப்ரஹா மன்னனின் அழிவு. இது இறை வல்லமைக்கு இன்னொரு சான்று. காபாவை அழிக்க யானைகளோடும் தன் சேனைகளோடும் அகம்பாவமாய் வந்த அப்ரஹா மன்னனுக்கு இறைவன் இழிவையும் அழிவையும் இணைத்தே கொடுத்தான்.
யானை படையை உமதிறைவன் என்ன செய்தான் என்று நபியே நீர் அறியவில்லையா என்று திருமறையில் இறைவன் கேட்கின்றான். யானை படையை இறைவன் அழித்த விதத்தில்தான் எத்தனை நுட்பங்கள்! கல்லை பிளந்து கொண்டு ஒரு புல்லை முளைக்கச் செய்யும் கருணையாளன். அவன் நினைத்தால் அற்பமானதிலிருந்து அற்புதத்தை வெளிப்படுத்துவான், மனிதனை வெளிப்படுத்துவது மாதிரி. அபாபில் பறவைகளை கொண்டு மாபெரும் யானை படைகளை நாசமாக்கினானே அந்த நாயகன். அவன் துணையாக இருக்கிறான் என்ற பொழுது பள்ளிவாசலை பறிகொடுத்தவர்களே பதறாதீர்கள் என்று தைரியம் படுத்தும் சம்பவம் இது. இறை இல்லங்களோடு விளையாடுபவர்களுக்கு சரியான படிப்பினை இது. அப்ரஹா மன்னனின் அழிவு. காபத்துல்லா உலக முஸ்லிம்களின் ஒரே இலக்கு. உலகில் இறைவனை வணங்க உருவான முதல் ஆலயம் இந்த காபத்துல்லா. உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஏக இறைவனை வணங்குவதற்காக நோக்குகின்ற இந்த காபத்துல்லாவுக்குள் தான் எத்தனை சிலைகள், அசத்தியத்தின் கைகள் அந்த சத்திய மண்ணை ஆக்கிரமித்தன. ஒரு நாளைக்கு ஒரு சிலையாய் 365 நாட்களுக்கும் ஒரு சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். லாத்து, மனாத்து, உஸ்ஸா என்ற பெருந்தெய்வங்கள், அதற்கு துணையாயிருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள், இறந்து போன நல்லடியார்கள், இப்படி எல்லோருக்கும் ஒரு சிலைகளை வைத்து அங்கே கடவுள் வழிபாடு கேலி கூத்தாக்கப்பட்டது. உலகில் ஒரே இறைவனை வணங்க உருவான முதல் ஆலயம் பல கடவுளர்களின் சந்நிதியாய் மாறிப்போனது, அசத்தியத்தின் அரண்மனையாய் ஆகிப்போனது. அதை மீட்டெடுக்கத்தான் எத்தனை தியாகங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை முயற்சிகள், எத்தனை புரட்சிகள்! நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தின் சின்னமாய் இன்று திகழும் கஅபாவை மீண்டும் சத்தியத்தின் சான்றிடமாய் புனரமைப்பதற்கும் மிகப்பெரிய தியாகத்தை விலையாய் கொடுக்க வேண்டியிருந்தது. கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் சில பேர் வதைத்தார்கள். எல்லா துயரங்களையும் பொறுத்து கொண்டு ஏக இறைவனைத்தான் வணங்க வேண்டும், மற்ற எதனையும் வணங்கக்கூடாது என்ற புரட்சி முழக்கத்தை நபிகள் நாயகம் முன்வைத்தார்கள். சத்தியத்தை ஏற்பதில்தான் அந்த மக்களுக்கு எத்தனை சங்கடங்கள்! சத்தியத்திற்கு சாட்சியம் கேட்டு சந்திரனை விளக்கச் சொன்னார்கள். சந்திரனும் இறைவனால் பிளந்து காட்டப்பட்டது. சந்திரன் பிளந்த பிறகும் அவர்கள் சத்தியத்தை ஏற்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை மூர்க்கர்களால் முன்மொழியப்பட்டது, முரடர்களால் வழிமொழியப்பட்டது. மனித வடிவில் இருந்தவர்களை மனிதர்களாய் மாற்ற மாணவி செய்த தியாகங்கள் கொஞ்சமா? இதோ கஅபா தியாகங்களின் சின்னமாய், ஒற்றுமையின் உறைவிடமாய், சத்தியத்தின் சாட்சியிடமாய், உலக முஸ்லிம்களின் ஒரே இலக்காய் திகழ்கின்றது. ஓ கஅபாவே, நீ ஒரு நூதனமான நுரையீரல். உனக்குள் நாங்கள் கரியமில வாயுக்களாய் புகுந்து பிராண வாயுக்களாய் வெளியேறுகிறோம். எங்கள் இறைவா, எங்களை நேரான வழியில் நடத்தி சத்தியத்திற்கு சாட்சி சொல்பவர்களாய் எங்களை ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.